சீதா சீதா வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. என்னங்க கொடுத்துருக்கீங்க? எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? கொடுங்க கொடுங்க. பெட்டி தருங்க, பெட்டி தருங்க. ஏய் அங்க மனுஷன் அவமானப்பட்டு வந்து நிக்கிறான், நீ இங்க திங்கறதுக்கு அழிஞ்சிட்டு இருக்க. என்ன எரிச்சலா இருக்கீங்க? என்ன அவமானம்? உன் தம்பி பாஞ்சாலிய தூயில உறிஞ்ச மாதிரி என்ன உரிச்சு கவலைப்படுத்திடாண்டி. பாஞ்சாலியா? Dress நல்லா தானே இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மனசு நல்லா இல்லையே. இங்க பாரு, என்ன எவ்வளவு கவலைப்படுத்திட்டேன் தெரியுமா? நான் ஏதோ கொள்ளைக்காரனா உங்க வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்திலும் நான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கேனா? அவன் மேரேஜ்ல கூட நான் கமிஷன் வாங்கியிருக்கேனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் கல்யாணத்துல வந்த மொய் பணத்துல ஒரு பைசா கூட எடுக்காம தானே கொண்டு போய் கொடுத்தேன். அப்படிப்பட்ட உத்தமனை நான் இந்த ட்ரிப்ல வந்து கொள்ளை அடிச்சிட்டேன், கமிஷன் அடிச்சேன்னு சொல்லி கேவலப்படுத்தி விட்டாண்டி. கொடைக்கானல வச்சு என்ன அவமானப்படுத்தி விட்டான். இங்க பாரு, அந்த 5000 ரூபாய் நான் கமிஷன் அடிச்சேன்னு சொன்னான்ல, அந்த பணத்தை அவன் மூஞ்சில விட்டு எறியாம உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்தேன் நானு. ஏதோ சின்ன பையன் சொல்லிட்டான், விடுங்க. சின்ன பையன் கிடையாது, அவன் கிரிமினல், 1 நம்பர் கிரிமினல். காட்டுறேன் நான் எவ்வளவு பெருந்தன்மையான ஆளு. என்ன போய் சொல்லிவிட்டாண்டி. என்ன போய் நான் யாருன்னு காட்டுறேன், காட்டுறேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். அபி ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் சொல்றத கேட்டு நீ கோவிச்சுக்க கூடாது. சொல்லுமா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இங்கேயே இருக்க முடியும்? சாகுற வரைக்கும், கடைசி வரைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். ஏன் யாராவது தடுக்க முடியுமா? சொல்லு. இது சரியில்லைம்மா. பணம் விஷயத்துக்காக குடும்பம் பிரிஞ்சு புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா இருக்கிறது ரொம்ப தப்புமா. இத பாரு, நான் ஒண்ணு பண்றேன். சாரதா கிட்ட போய் மனம் விட்டு பேசி பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீயும் அங்கே போயிடலாம். ஏமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பணத்தை வாங்கி தரேன் போன நீ விரட்டுற, பணத்தை வாங்கிட்டு வான அவர் விரட்டுறாரு. எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? ஏமா, நான் எங்கதான் போறது? புடிச்ச இடத்துல என்னால வாழ முடியாதா? இது என்னோட வீடு கிடையாதா? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நீ என்ன விரட்டு பாக்குறியா? ஏமா, நான் உனக்கு அவ்வளவு பாரமா போயிட்டேனா? அப்படி இல்லம்மா. பாக்குறவங்க 4 பேர் உன்னை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்றேன். மத்தபடி நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்காம போயிடும் அம்மா. பாக்குறவங்க தானே, அவங்க பேசதான் செய்வாங்க. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? அட அபியா, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நீ இல்லாம ஒன்னும் சரியில்லம்மா. வாடகை டயத்துக்கு வர்றதில்ல. நான் அம்மாட்ட அப்பயே சொல்லிட்டு போயிருந்தேன், 500 ரூபாய் கூட்டி கொடுங்க, இல்லாட்டி முன்போசம் வாடகை கூட போறேன்னு. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க அப்படிலாம் ஒண்ணு பண்ண வேண்டாங்க ப்ளீஸ். வேற என்னதாம்மா பண்றது? 500 ரூபாய் தானே, அதை நான் உங்களுக்கு தரேன். இந்த மாசம் தருவேன், அடுத்த மாசம்? அடுத்த மாசம் இல்லைங்க, எப்பவுமே நான் தான் உங்களுக்கு தருவேன். ஏன்னா இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என்னம்மா சொல்ற? நிஜம்தாங்க. இனிமே உங்களுக்கு வாடகை சரியா வந்துடும். பணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி, நான் வரேம்மா. நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. என்னங்க, புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? புது வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா தண்ணி பிரச்சனை தான் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. என்னங்க எப்படி கேக்குறீங்க? மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி பிரச்சனை இருக்கு, இந்த ஏரியால மட்டும் இருக்காதா என்ன? நான் புது வீடு எப்படி இருக்குன்னு கேட்டேன். வீடு நல்லா இருக்கு, ஏரியாவும் நல்லா தாங்க இருக்கு. பக்கத்துலயே மளிகை சாமான் கடை இருக்கு, அது பக்கத்துல காய்கறி கடையும் இருக்கு. ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இங்க பாதுகாப்பா இருக்குமா? என்ன சொல்றீங்க? இல்ல அவங்க எங்கேயும் வந்துட்டாங்கன்னா? இதோ பாருங்க, எப்படி பார்த்தாலும் அவங்க நம்மளை மெட்ராஸ் ஃபுல்லாக தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க இங்கே வராத வரைக்கும் நமக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஒருவேளை வந்துட்டாங்க, அந்த செகண்டே நம்ம எஸ்கேப் ஆட வேண்டியதான். என்னங்க பண்றது? என்ன பண்றது? பேசாம சாமி கும்பிடுங்க, வேற வழியே இல்லை. சாமி கும்பிட்டா மட்டும் அவங்க வராம இறந்துட போறாங்க? என்னங்க இது, இன்னைக்கு பூரா சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு இல்லைங்க. ஆமா,
செல்வி எங்க காணும்? இங்கதான் விளையாடிக்கிட்டு இருந்தா. செல்வி, 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 எங்கம்மா இருக்க? செல்வி, 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 இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. இங்க இருந்து எங்க போயிருப்பா? செல்வி, கொஞ்சம் பாருங்க, எங்க போனா? செல்வி, இங்க பாருங்க. செல்வி, இங்க வா. என்னம்மா? வாடி, வா. கல்லு கீழே போடு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா. கூட்டு போங்க. ஏண்டி வெளியில வந்த? போய் கையை கழுவு போ. அப்பா அடிக்காதீங்கப்பா. ஆசையில மண்ணெண்ணி போட்டியடி பாவி. பாவி, நீ நல்லா இருப்பியா? செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டியே. கை மேல பணம் தேடி கொடுத்தியே. நீ நல்லா இருப்பியா? பாவி, உன்னை கொன்னதான் என் ஆத்திரம் தீரும். சார் விடுங்க. நீங்களா? நீங்க எப்படி? தம்பி, நீங்க யாரு தம்பி? நான் உங்க ஊர் தான் சார். நீலகண்டம் பையன் தொல்காப்பியன். அப்படியா? தம்பி, நம்ம ஊரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. என்ன? நாம மானத்தோட வாழ்றவங்க இல்லையா? தம்பி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து இந்த கழுதை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னாடேன்னு பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன். இந்த கழுதை ஒரு கேடுகட்ட பயலோட சுத்தி கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே. இனிமே என்னால உயிரோட இருக்க முடியுமா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இதோ பாருங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீடு பக்கத்துல இருக்கு, அங்க போய் பேசிக்கலாம். வேண்டாம் தம்பி, வேண்டாம். இந்த கழுதையை கொண்டு போய் ரயில்ல தள்ளி விட்டுட்டு நானும் கூட செத்து போயிடுறேன். எனக்கு மானம் தான் பெருசு. பாருங்க, இதோ பாருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் சாவு முடிவு கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க, வாங்க. வேண்டாம் தம்பி, இந்த கஷ்டம் எங்களோட போட்டும். உங்களுக்கு எதுக்கு இந்த கர்மம் எல்லாம்? இதோ பாருங்க, ஒரே ஊர்க்காரன்னு சொன்னீங்கல்ல, நான் சொல்றதை கேளுங்க, வாங்க. வாமா, எந்திரி, வாமா, வாங்க. எல்லாம் என் தலை எழுத்து. வாமா. வாங்க, வாங்க. என்ன அபி, இப்பதான் வரீங்களா? ஹனிமூன்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அபி, ஹாய் அபி, வெல்கம் பேக். என்ன இது? நீ ஹனிமூன்ல இருந்து ஃபோன் பண்ணி உஷா எனக்கு ஒரு 2 days லீவ் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். நீ என்னடா நான் இப்படி வந்து நிக்கிற? ட்ரிப் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். முடிஞ்சிருச்சு, வந்துட்டியா? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் வந்துட்டேன். நான் தெரியாம தான் கேட்குறேன். ஹனிமூன்னா என்ன? புதுசா கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா போய் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தானே. நீங்க என்னடானா கிழக்கட்டிங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஹனிமூன்ன்ற வார்த்தையை நீ ரொம்ப கேவலப்படுத்திட்ட அபி. சே. என்னால ஒன்றும் பண்ண முடியல உஷா, ஒண்ணுமே பேச முடியல. அவங்க பண்ண முடிவு அதுதான். ஆமாமா, அவங்களுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. சரி விடு உஷா, போயாச்சு வந்தாச்சு. அதையே தான் நானும் சொல்றேன், போயாச்சு வந்தாச்சு. உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதையுமே என்ஜாய் பண்ணாம வந்துட்டியே. ஹாய் உஷா. ஹாய் முரளி, நீங்களா? வாவ், என்ன பார்த்த உடனே உன் முகத்துல என்ன ஒரு அருமையான ரியாக்ஷன். இதுதான் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன். சாரி, இது வேற மாதிரியான ரியாக்ஷன். அப்படியா? ஆமா. என்ன இது? அடிக்கடி என் ஆபீஸ்க்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான ரியாக்ஷன். ஏய், நீங்க ஏதாவது தனியா பேசணும்னா அங்க போய் பேசலாமே. என்ன ரொமான்டிக்காவா பேசிட்டு இருக்க போறோம் தனியா போய் பேசுறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இவர்கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும். ஓ, அப்ப நம்ம 2 பேர்த்தோட ஃபியூச்சர் பத்தி பிளான் பண்ணலாம்னு இருக்கியா உஷா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இது? அடிக்கடி ஆபீஸ் வரைக்கும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இங்க தானே இருக்க உஷா. எங்க ஃப்ளேவர் இருக்கோ அங்க தானே பட்டர்ஃப்ளை வரும். போச்சுடா, இந்த மாதிரி எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சாச்சா? அது சரி, அமெரிக்கால எப்படிதான் ஆபீஸா போய் லவ் பண்ணிட்டு இருப்பீங்களா?
இதுல என்ன இருக்கு? அங்க ஆபீஸ்ல, கேன்டீன்ல, பார்க்ல எல்லாம் கூட லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? நோ முரளி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இப்ப லவ் பண்ற ஐடியால இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் வந்ததுன்னா நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். விட்டா இங்கே ஒரு வேலையை வாங்கி செட்டில் ஆயிடுவீங்க போல இருக்கே. செட்டில் ஆயிடலாம் உஷா, ஆனா என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை இல்லையே. உங்க பாஸோட வேலை கொடுத்தா கூட எனக்கு போதாது. அடேங்கப்பா. அப்புறம் ஒரு விஷயம் உஷா, நான் ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஹவ் அபவுட் மகாபலிபுரம்? மகாபலிபுரம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே தெருமுனையில் இருக்கிற டீ கடையில் மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்தா அதுவே எனக்கு பெரிய பார்ட்டி தான். உஷா, நீ இன்னைக்கு மோர்ல இல்ல, நான் கிளம்புறேன். பாய் பாய். ஹலோ அபி, குட் மார்னிங் சார். தொல்காப்பியன்ட்ட அவசரமாக ஒரு டிசைன் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ரெடி பண்ணிட்டானா? எனக்கு தெரியல சார், நான் இப்பதான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஐ சி. தொல்காப்பியன் வந்துட்டானா? 1 மினிட் சார். தொல்காப்பியன் வந்துட்டாரா? வரலையா? வரல சார். என்ன இன்னும் வரலையா? என்ன அவசரம் புரியாத இடியட்டா இருக்கான். ச்சே. அபி, சார். நீ ஒன்று பண்ணு. தொல்காப்பியன் வந்த உடனே அந்த டிசைனை ரெடி பண்ண சொல்லி உடனே ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்க சொல்லு. ஓகே? சரி சார். ஓகே. யூஸ்லெஸ் ஃபெலோ. பாஸ் தான் தொல்காப்பியனை திட்டுறாரு. ஏதோ புது டிசைனாமே. அவர் டேபிள் இருக்கான்னு பார்க்குறேன். சந்திரா, இந்த சாப்பிடு. ஐயா, டீ எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். நான் வாழ்க்கையை வெறுத்து விரக்தியில இருக்கேன். இந்த சமயத்துல டீ காப்பி எதுக்கு தம்பி? நான் பட்னியா கடந்து செத்து போயிடுறேன். ஏங்க இப்படி விரக்தியா பேசுறீங்க? ஆமாம்மா, மானம் போய் கூனி குறுகி இருக்கேன். இந்த சமயத்துல டீ காஃபி எல்லாம் வேண்டாம்மா. இதை பாருங்க, முதல்ல இந்த டீயை சாப்பிடுங்க. பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை விரிவா சொன்னீங்கன்னா என்னால் உதவ முடியுமான்னு பார்ப்பேன். தம்பி, இது உட்கார்ந்துருக்காளே சண்டாளி, இவ என் தலையில பெரிய பாறாங்கல்லையே தூக்கி போட்டா தம்பி. என் குடும்பமானவே போயிடுச்சு. இந்த சமயத்துல உன்னால எப்படி தம்பி உதவ முடியும்? அதுவும் இல்லாம நீ குடும்பம், குழந்தை, குட்டி, உத்தியோகம்னு இருக்க. இதெல்லாம் விட்டுட்டு உன்னால உதவ முடியுமாப்பா? இதை பாருங்க, பிரச்சனையோட சூழல் என்னன்னு தெளிவா சொல்லாம என்னால உதவ முடியாதுன்னு சொன்னா எப்படி? முதல்ல சொல்லுங்க, என்னால முடியுதான்னு பாக்குறேன். உன்னால உதவ முடியாது தம்பி. சரிங்க, என்னால உதவ முடியலைன்னா ஐயா என்னால உதவ முடியலன்னு தெளிவா சொல்லிடுறேன். சொல்லுங்க. தயவு செய்து என்னன்னு சொல்லுங்க. உனக்கே தெரியும், நான் கிராமத்துல என் நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த விவசாயத்துல வர்ற வருமானத்துல வயித்தை கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சேர்த்து இந்த பொட்டை கழுத படிக்கணும்னு சொன்னிச்சேன்னு காலேஜில் கொண்டு போய் சேர்த்தேன். அவ காலேஜில் படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போனான்னா என் வறுமையெல்லாம் தீரும்னு நினைச்சுதான் நான் அவளை படிக்க வச்சேன். படிக்க வைக்கிறது நல்ல விஷயம் தானே? அப்படித்தான் தம்பி நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வந்த இடத்துல குடியை கெடுத்துக்கிட்டு நிக்கிறாள். ஏதோ பணக்கார விட்டு பையனா இவகிட்ட பழகி இருக்கான். கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி தப்பா நடந்திருக்கான் தம்பி. அவங்கிட்ட இவன் கிட்ட சீரழிஞ்சு வந்திருக்கா தம்பி. இதோ பாருங்க, அழாதீங்க. அழுது இப்ப என்ன ஆக போகுது? எல்லாம் போச்சு. மானம், மரியாதை எல்லாம் போச்சு. இனிமே தூக்கல தொங்க வேண்டியதான் பாக்கி. தம்பி, பாடம் படிக்க அனுப்பிச்சதுக்கு எனக்கு இவன் நல்ல பாடம் கற்பிச்சிட்டா தம்பி. இதோ பாருங்க, நடந்தது மோசமான விஷயம்தான். ஆனா நடந்தது நடந்து போச்சு. அதை பத்தி பேசி இனிமே என்ன பிரயோஜனம்? இனி நம்ம என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். இல்ல, நடக்க வேண்டியது என்னப்பா இருக்கு? ஒண்ணுமே இல்லையே தம்பி.
எல்லாம் போயிடுச்சேப்பா, என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சே. இதை பாருங்க, தப்பு நம்ம பொண்ணு மேல மட்டும் கிடையாது, அந்த பையன் மேலேயும் இருக்கு. ஸோ நம்ம அவன்கிட்ட போய் பேசுறதா நல்லது. வேணாம் தம்பி, அவன் பணக்கார விட்டு பையன் தம்பி. இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானா? அவனுக்கு அப்படிதாங்க பேசுவானுங்க. நாம சுலபத்தில் விட்டுற முடியுமா? நம்ம பொண்ணு என்ன சாதாரணமா போச்சா? அவன் நினைச்சா சேர்த்துக்கிறதுக்கு இல்லைன்னா வெட்டி விடுறதுக்கும். இதை பாருங்க, அந்த பையன்ட்ட நான் பேசிக்கிறேன். உங்க பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டியது என் பொறுப்பு. நிஜமாவா தம்பி சொல்ற? உங்க பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், நீங்க கவலைப்படாம கிளம்பி ஊருக்கு போங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க கவலைப்படாம போங்க. உங்க பொண்ணை என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன். சந்திரா, ஒரு நிமிஷம் கவமா. அந்த பையன் விட்டு அட்ரஸ் எழுதி கொடு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். தம்பி, இனிமே வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவோட தான் இங்க வந்தேன். இப்பதான் மனசுல லேசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை விடாம கெட்டியா புடிச்சுக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி தம்பி, அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. சரி. பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா. உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டேன்பா. அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்களும் என்ன வெறுத்துட்டீங்கன்னா அப்புறம் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லப்பா. இல்லப்பா, உன் மேல எனக்கு கோவம் தான். நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்க. இருந்தாலும் என்னால உன்னை வெறுக்க முடியுமா? நீ என் பொண்ணாச்சம்மா, உன்னை வெறுக்க முடியுமா? இந்த பாருமா, இப்போதைக்கு இந்த தம்பி தான் நமக்கு எல்லா உதவியும் பண்ண போறாரு. அவர் சொல்படி கேளுமா, இங்கே இருந்துரு. சரிப்பா. தம்பி, என் மன வேதனையில உங்களை பத்தி யோசிக்கவே இல்லப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்க, அதை பார்க்கறதுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் இல்லையா? நான் மறந்து போயிட்டேன் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடுங்க. அடுத்த தடவை வரும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். சரி சாந்தி, அவரை நான் பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன்.